அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் குரியவர். வணக்கம். வணக்கங்க. காவிரி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று சிவகுமார் டி.கே. சிவகுமார் நீங்க இங்க வராதீங்க, பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவர்களும் ஒரு 13 குழு வெளியே வந்துச்சு. இன்னைக்கு அவங்களும் போறதில்ல அப்படின்னு முடிவு பண்றதாக தகவல் இருக்கிறது. நிர்மல்குமார் என்ன சொல்றாருனாக்கா, நாங்க உச்சநீதிமன்றம் போறோம் அப்படின்றாரு. அதாவது லீகலா உச்சநீதிமன்றத்தை அணுகிறதா எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு மனதான் அவங்களுக்கு இருக்கிறது. நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. காங்கிரஸ் கொடுத்த கேள்விக்கு மலுப்பலாக பதில் சொல்கிறாரு. முதற்கட்டமா இந்த காவிரி பிரச்சனை பாக்குறீங்க. இந்த காவிரி விவகாரத்தில் நடுவர் மன்ற தீர்ப்பு இப்போதைக்கு சமீபத்துல வந்தது என்னன்னா, நடுவர் குழு அளித்த பரிந்துரை என்ன அப்படின்னா, 4.5 TMC தண்ணீரை உடனடியாக திறந்து விட வேண்டும். அதாவது அடுத்த 15 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 33,500 கன அடி, சரிங்களா, விகிதம் நீங்க இத திறந்து விட வேண்டும். அப்படி திறந்து விட்டீங்கன்னா நீங்க 4.5 TMC-யா அது இருக்கும். 15 நாளைக்கு திறந்து விடணும். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பங்கு கிடையாது. இது ஒரு வறட்சி காலத்தில் அவர்கள்ட்ட இருக்கிறதுல பகிர்ந்துக்கிறது, சரிங்களா. பொதுவா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, வருஷத்துக்கு 190 TMC கொடுக்க வேண்டும் என்று இருந்ததை 2018 அதை அந்த கேஸ் இறுதி செய்யும் போது உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆணையம் அமைக்கும் போது 177 அப்படின்னு குறைக்கிறாங்க. 190 இருந்ததை ஒரு 3 TMC 4 TMC கம்மி பண்றாங்க. ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூருக்கு எங்களுக்கு ஒரு 4 TMC தேவைப்படுது பெங்களூரின் தேவைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதனால 177 TMC பெர் இயர் கொடுக்கணும்னா அதுக்கு ஜனவரியில ஒரு குறிப்பிட்ட அளவு, பிப்ரவரியில அளவு, இப்படின்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். இந்த ஜூன் ஜூலை மாசம்ங்கிறது அங்கே பருவமழை காலம். தென்மேற்கு பருவக்காற்று அந்த பருவமழை காலத்துல அதிகமான மழை பொஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர் வரணும். அதனால நீங்க ஜனவரி பிப்ரவரியில 2 TMC அல்லது 3 TMC இருக்கக்கூடிய அந்த அளவு என்பது எப்படி ஆயிரும் அப்படின்னா, ஜூன் ஜூலைல அதிகமாயிரும். ஜூன்ல 9 TMC-யும் ஜூலைல 31 TMC-யும் கொடுக்கணும். ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 40.44 ஒரு சில்லற வரும். 40 TMC ரவுண்டா தரணும். ஆனா இப்ப 40 TMC கேட்கல. ஏற்கனவே இவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் அளித்த தண்ணீரின் அளவுங்கிறது 3.5 TMC, ரொம்ப குறைவான அளவு. அதை வச்சு நெல் சாகுபடி பண்ண முடியாது. கொஞ்சம் வேணா குடிநீர் தேவைகளை தீர்த்து கொள்ள முடியும். அப்ப தமிழ்நாட்டின் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 10ஆம் தேதியே தண்ணீர் திறந்து விடப்படும்னா அங்க அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கணும். அப்படி வரல, சரிங்களா. அப்படி வராததுனால விவசாயிகள் போராடுறாங்க, டெல்டா விவசாயிகள் போராடுறாங்க. தமிழ்நாட்டின் குரலை ஒலிக்க வேண்டும் சொல்லி எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் இவர் உதயநிதியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வரல, எல்லாருமே அதற்கு குரல் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. விஜய் மட்டும் இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேச விஜய் பேச மாட்டாரு. ஒன்லி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே நிர்வாக ரீதியாக என்ன நடக்குமோ அதான் செஞ்சிருக்காங்க. பங்கீடு கேட்பதற்கு இவர்கள் கிளைம் பண்ணிருக்காங்க. காவிரி நடுவர் மன்றத்துல அதை கேட்கறாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி 4.5 TMC கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதையே விஜயினுடைய ரசிகர்கள் இங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க அண்ணன் எப்பவுமே ஒன்லி ஆக்ஷன் தான், அவர் செயல்பட பேச மாட்டாரு, ஆக்ஷன் பிச்சிருவாரு அப்படின்னு. அண்ணன் திரைப்படத்துல பேசவும் செய்வாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு. அவருக்கு டயலாகும் உண்டு. இது ஊமை படம் கிடையாது. அப்ப டயலாக்ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். நீங்க அங்க பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு வேலை கேள்வி வருதுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். டி.கே. சிவகுமார் சொல்றாரு, நாம சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாங்கிறாரு, சரிங்களா. அதுக்கு பிறகு அவருமே கூட வாங்க பேசுவோம் அப்படிங்கிற பேசலாம் வரவேற்கல அவர். அதற்கு இவர்கள் தயாராகிட்டாங்க. எதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்க எம்பிஆர் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் 70களின் பிற்பகுதியில இந்த வாட்டர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை வரும்போது, பற்றாக்குறை வரும்போதுதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். மழை முப்போகம் பொஞ்சு நல்லா செழிப்பா இருந்து மழை இருந்ததுன்னா சர்ப்ளஸ் தான், அது திருப்பி அனுப்பிடுவாங்க, அவங்கள்ட்ட வச்சுக்க முடியாது. அதை தடுப்பதற்காகத்தான் கூடுதல் அணைகளை, ஏற்கனவே 4 அணைகளை கட்டி வச்சிருக்காங்க.
அது போக கூடுதல் அணையை கட்டுவதற்காகத்தான் வந்து முயற்சி பண்ணி மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒழுங்காக மழை பெஞ்சா பிரச்சனை கிடையாது, மழை இல்லைன்னா பிரச்சனை. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது அங்கே குண்டுராவுங்கிறவர் இருக்கிறாரு. குண்டுராவ் எம்ஜிஆரினுடைய ரசிகராகவும் இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, அங்க போறாரு, போய் அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டு பேசிட்டு நீர் அனுப்பி வைங்கன்னு சொன்னோம்னா இவர் திரும்பி எம்ஜிஆர் வர்றதுக்குள்ள எம்ஜிஆர் தண்ணி வந்துருச்சு. இது எம்ஜிஆருக்கு ஒரு மைலேஜ் பாத்தீங்களா. போய் பேசினாரு, அவருடைய ரசிகர் சொன்ன உடனே கர்நாடகாரங்களே தண்ணி விட்டாங்க அப்படின்னு, அதுவும் முதலமைச்சர் தண்ணி விட்டாருன்னா அது ஒரு பெரிய கெத்து. ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு வந்து இப்படி தமிழர் கர்நாடகாக்காரர்கள் கர்நாடிகா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிவு பெருசா இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. தமிழர்களின் இடத்தில் நிறைய பேர் போய் வேலை செய்யறாங்க. அங்கே போய் நிறைய கன்னடர்களின் அந்த கர்நாடகாவில் தமிழர்களின் எண்ணிக்கை கூடிட்டே இருக்குது. இது ஒரு மகாராஷ்டிரா மாதிரியான சிவசேனாவுக்குள்ள எப்படி அங்கே பாம்பேல தமிழர்களுக்கு எதிராக ஒரு எதிர் உணர்ச்சியை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஐடி பூம் 2000 வாக்குல ஐடி பூம் வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் அதிகமா பெங்களூர் போறாங்க. இப்போ மைசூர் எல்லா பக்கமே போயாச்சு. அப்போ பெரும்பகுதியில தமிழர்கள் போய் இருக்கும் போது இண்டஸ்ட்ரியிலுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில தமிழ் படங்கள் தான் ஹிட் ஆகுது. ஒரு சில கன்னட படங்களை தவிர்த்து கேஜிஎஸ் மாதிரி படங்கள் இப்பதான் வருது. ஆனால் விஜய் படத்துல இருந்து மற்ற தமிழ்நாட்டு படங்களுக்கு தான் ஏகோபித்த வரவேற்பு. கேரளாவில அதே பிரச்சனை இருக்குது. சரிங்களா. இதனால ஒரு உள் புகைச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. தமிழனா கன்னடனா அப்படிங்கிற உணர்ச்சி அவர்களுக்கு மேலோங்கி இருக்கு. அதை அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அதை அறுவடை செய்கிறது. அங்க யார் ஆண்டாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, ஒரே ஒரு உணர்ச்சி நிலையில் இருந்து இதை எதிர்ப்போம், தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமையை நாம மறுப்போம் அப்படிங்கிறதுல உரணியில் இருக்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க ஆளுக்கு ஒரு உணர்ச்சி நிலை, அவங்க அதை உணர்வுபூர்வமா பாக்குறாங்க. இவங்க இது உரிமை, இங்க உணர்வு இல்லை. இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது காவிரியில் நீர் வரவில்லை என்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தான் பாதிக்கும். ஆனா அது டெல்டா பகுதி விவசாயிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்கனால மற்றவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஒரு செய்தி மட்டும்தான், நியூஸ் ஓடிட்டு இருக்கோம் டீ கடையில, அவ்வளவுதான். அப்போ இது வந்து கர்நாடகாரங்க ஆதங்கப்படலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே நடப்பது என்பது உணர்வு பூர்வமான ஒரு அரசியல், இங்கே நடப்பது என்பது உரிமை போராட்டம். விஜய் அந்த உரிமை போராட்டத்தை கூட ப்ரொசீஜரா செஞ்சாரா? விஜய் என்ன சொன்னாரு வர்றதுக்கு முன்னாடி? என்ன சொன்னாரு? நீங்க என்னடான்னா இங்க இருந்து எனக்கு நிதி வேணும் எழுதி லெட்டர் எழுதிட்டு இருக்கிறீங்க. அவங்க என்னன்னா எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன சும்மா சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டு இருக்கீங்களான்னு மேடையில பேசுறாரு. அது சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு இல்ல, அதான் ப்ரொசீஜர். இது அவர் கடையில இருக்காரு. இன்னைக்கு அவர் கடையில இருக்காரு. இன்னைக்கு அவர் எழுதுறது மட்டும் இல்ல, அதைத்தான் செய்யணும். அதைத்தான் முதல் வேலை, அதான் சரியான வேலை. நான் வரேன்னு சொல்லு அப்படிங்கிறது வேலை இல்ல. கர்நாடகா என்ன பண்ணுது, இங்க நீங்க தண்ணியை நிறுத்தி வைக்குது. தண்ணியை நிறுத்துறது மட்டும் இல்ல, நடுவர் மன்றம் சொன்ன வழிகாட்டுதலையும் மீறுறது மட்டும் இல்ல, அங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்குது. நீங்க வாட்டாள் நகராட்சி களத்துல இறங்குறாரு, தமிழர்களுக்கு எதிராக பிரச்சனை வருகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டு, தமிழர்களை அடித்தது மாதிரியான சம்பவங்கள் உண்டு, தமிழர்களின் கடைகள் கொளுத்தப்பட்டது உண்டு, நொறுக்கப்பட்டது உண்டு. அப்ப அந்த சிக்கலை, அந்த பதட்டம் உருவாகுது. அதனாலதான் டி.கே. சிவகுமார் இன்னைக்கு சொல்றாரு, வேண்டாம் இங்க சூழ்நிலை சரியில்லை, நம்ம பேச முடியாது அப்படிங்கிறாரு. அவரும் கூட அவரு சௌகரியத்தில் இருந்தா பேசுறாரு தவிர உங்களுக்கு ஒரு நன்மை விளையணும், தமிழ்நாட்டுக்கும் இதுக்காக ஒரு சுமூகமான தீர்வு வரணும் அப்படிலாம் கிடையாது. எங்க சௌகரியத்துக்கு நீங்க வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. விஜய்க்கு என்ன அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அன்னைக்கு கூட்டு வந்தாருல தண்ணிய, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்து மழைகளை பெஞ்சு நாம போற நேரம் தண்ணி ரெடி ஆயிட்டு வந்துட்டுன்னா பாருங்க, அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு காலம் தூக்கலாம்ல. அந்த நட்பாசைக்கு தான் இவங்க செய்யறாங்க. ஆனால் நீங்க நல்லா கவனிக்கணும், ஏதோ திமுக இருக்குது, ஏதோ கிருஷ்ணசாமி அவர்கள் தனி கூட்டம் போடுறாரு, இவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற, உங்க ஆட்சி தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற சிபிஐ சிபிஎம் உங்களை கடுமையா வந்துக்கிறாங்க. வீரபாண்டியன் என்ன சொல்றாரு, நீங்க என்ன, அதாவது சண்முகம் என்ன சொல்றாரு, சிபிஎம் உடைய தலைவர், நீங்க தண்ணியை போய் அப்படியே அள்ளியா தூக்கிட்டு வர போறீங்க, எது ப்ரொசீஜரோ அதை செய்யுங்கிறாரு. இதை விட கடுமையா விமர்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒன்றும் சூறா கிடையாது தூக்கி அள்ளி தூக்கிட்டு வர்றதுக்கு, அது வேலை கிடையாது.
எது புரட்சி செஞ்சீங்க? அவர் வீரபாண்டியன் தெளிவா என்ன சொல்றாருன்னா, காவிரி ஆணையம் இருக்குது, காவிரி ஒழுங்காற்று குழு இருக்குது, ரெண்டையும் மதிச்சு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான மரியாதையை நீங்க கொடுக்க, அப்படின்னாதான் அவன் மதிப்பான். நீங்களே மதிக்கலன்னு சொன்னா அவைய மதிக்க போறான். நீங்க அதோட அதுக்கிட்ட நீங்க சஜஷன் கேட்டீங்களா? அதோட அனுமதியில நீங்க போறீங்களா? அது உங்களுக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்குதா? அப்ப நீங்க வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுத்து விடாதீர்கள். இது ஒரு கேவலமான நடவடிக்கைன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஜயினுடைய ரீல்ஸ் மோகம் தான் அங்க இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கான தாகம் தீராது. விஜய்க்கு ரீல்ஸ் மோகம் என்று தீரலாம். இன்னொரு விஷயம் முக்கியமானது, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. முடியுமா முடியாதா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிருக்காரு. என்னன்னா, அங்க நாளைக்கு 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை அந்த சிவகுமார் சிஎம் ஏற்பாடு செய்திருக்காரு. அவங்க ஒற்றுமையா இருக்கிறதுல எந்த குழுவடியுமே இல்லை. ஆனா இங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற ஒரு குழுவீடு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியா நானே ரெடி பண்ணேன், நானே முடிச்சேன்னு தனிப்பெருக்காக பண்றாரா, அல்லது எல்லாருமே அவர் மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலுமே வந்து ஒன்றாக கூடுவதற்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இவர் அதுக்கு ஏற்பாடு பண்றதில்ல. அதனால இன்னைக்கு வான் பண்ணிருக்காரு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் திமுக அது வந்து அதனுடைய கடமையை செய்கிறது. 60 எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக தன் நிலைப்பாட்டை இயங்கிக்கிட்டே இருக்குது. ஈவோ ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருந்தாலும் கூட அந்த கட்சியின் தலைவருங்கிற பொறுப்புல மிகச்சிறப்பாக அந்த வேலைகளை செய்கிறார். தான் ஒரு மூத்த தலைவருங்கிற இடத்துலையும் நீங்க அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரத்தில் 2 கட்சிகளுக்கு தான் அனுபவம் உண்டு. அது திமுகவோ அதிமுகவோ 2 கட்சிகளுக்கு தான் அனுபவம் உண்டு. விஜய்க்கு அனுபவம் கிடையாது. விஜய்க்கு அனுபவம் கிடையாது. ஒருத்தருக்கு அனுபவம் இல்லாமல் இருப்பது பிரச்சனை இல்லை. ஒன்று சுய புத்தி வேணும், இல்லை சொல் புத்தி வேணும். ஏங்க எனக்கு இது தெரியாது, நீங்க செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அதை சஜஷனை கேட்கறதுங்கிறது ஒரு அறிவார்த்தமான வேலை. விஜய்க்கு அது இருக்கிறதா? அது இருக்கிற மாதிரி தெரியல. அது இருந்துச்சுன்னா இப்படி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நான் இஷ்டத்துக்கு போவேன்னு நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. சரிங்களா? இத்தனை 13 பேர் கொண்ட குழுவை கூட்டுவாங்களா? இப்போ அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அசிங்கப்படுவாங்களா? இது அசிங்கம் தானே. இது விஜய்க்கு அசிங்கம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு அசிங்கம் தானே. யோசிச்சு பாருங்க. வானா வரணும், வராதானே நிக்கணும். என் விருப்பத்துக்கு உன்னை கூப்பிடுவேன்னா, நீங்க நடிகரா இருக்கிறதப்போ பிரச்சனை இல்லை, நீங்க எங்களுடைய முதலமைச்சர், உங்களுக்கு அசிங்கப்படுவது பிரச்சனை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. புரியுதுங்களா? எங்களுக்கு தண்ணி வராம போனது மட்டும் இல்லை, எங்களுக்கு கண்ணீர் வருகிறது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு தலைவர், இந்த தலைவரை நான் வந்து தூக்கி கொண்டு இளைஞர்கள் கொண்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாது. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலையும் இந்த ஆட்சியை முட்டு கொடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிற விதத்தில், ஒரு பொறுப்புள்ள கட்சி என்கிற விதத்தில் அங்க எல்லாரும் ஒன்று கூடி நிற்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் கூட்டலாம், கூட்டுறது இல்ல விஷயம். இப்போ உங்க கையில ஆட்சி கொடுத்து வச்சிருக்குது, நீங்க செய்யுங்க. இன்னைக்கு கூட நீங்க வேல்முருகன் அவர்கள் மற்றும் இன்னும் பிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து சீமான், இவரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள், இவர்கள் கிருஷ்ணசாமி தான் அவர் தலைமை இது பண்றாரு, பாமகவும் அதுல கலந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதெல்லாம் அது வந்து சிறிய அளவுல. பிரதான கட்சி நீங்க தானே ஆளுகிறவர்கள், நீங்க கூப்பிட்டாதானே அதுக்கு மரியாதை. உங்களை விட்டுட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்போ நீங்க இனிமேல் அரசியல் பண்றதுக்கு நீங்க தேவையே கிடையாது. அதாவது ஒரு பிரதான பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு திமுக தான் வந்து தலைமை தாங்கி எல்லாத்தையும் நடத்தும்னா அதுக்கு எதுக்கு ஒரு அரசு? சரி உங்களுக்கு அப்ப நீங்க நீங்க வேலை செய்யலைங்கிறது தாண்டி அந்த சின்ன கட்சிகளை செய்யுது. இதுவே ஒரு இழிவு. அதை முதல்ல நீங்க செய்யுங்க. அப்புறம் நாங்க அடுத்து வந்து செய்வோங்கிறதுக்கான அறிக்கை இதைத்தான் கொடுக்குறாரு. நாங்க செய்வோம்னா அது செய்யறதுங்கிறது அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு இல்ல, உங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறத காட்டுது. நீங்களுக்கு பொறுப்பு மட்டும் இல்ல, தகுதியே இல்லை அந்த இடத்துக்கு அப்படிங்கறத நீங்களே நிரூபிச்ச மாதிரி ஆயிருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு செய்தி, இப்போ நம்ம பேசிக்கிற நேரம் ஒரு செய்தி வந்து இருக்கிறது. அதாவது அதிகமா மழை பெய்யுது, தண்ணீர் வந்து அதிகமா இருக்கிறது. அநேகமாக இன்று மாலையோ அல்லது நாளைக்கோ வந்து மேட்டூருக்கு நீர் வந்து சேரலாங்கிற ஒரு செய்தி இப்போ வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே வந்து இது கூட இவங்க கிளைம் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுக்கிடையில இந்த செய்தி எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? கிட்டத்தட்ட நெருக்கி தண்ணி வந்துருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. இப்ப வந்து இதை கிளைம் பண்ண போறது மு.க. ஸ்டாலின், விஜயான்றதை தாண்டி இயற்கையே வந்து அதுக்கான வழி விட்டது போல தோன்றுகிறது.
அப்ப இப்ப கூட அதாவது குறிப்பா விஜயோடைய சினிமா டயலாக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நான் முடிவு பண்றேனாக்க திரும்ப ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படி சொல்றதுபடி திரும்ப வந்து கர்நாடகா போவாரா போக மாட்டாரா? இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இவர்கள் வானிலை எல்லாத்தையும் கூட பார்த்திருப்பாங்க, சாதகம் பார்த்திருப்பாங்க, வானிலையும் பார்த்திருப்பாங்க. இதுல மைலேஜ் ஏத்திக்கலாம், நம்ம போனோம்னா மழை வந்துருச்சு, நம்ம போனோம்னா தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 5 வருஷமா திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்தாரு. ஒரு வருஷம் கூட தண்ணீர் பிரச்சனை இல்ல. மழை 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 இல்லாமல் தண்ணீர் வச்சு போன நிலைமை இல்ல. இந்த எல்னினோ வந்து உலகம் முழுவதும் காய்ஞ்சது மட்டும் இல்லாம தமிழ்நாடும் காய்ஞ்சது, கர்நாடகா காய்ஞ்சது, காவிரியும் காய்ஞ்சதுங்கிற நிலைமை விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. நான் வந்து இதெல்லாம் பாக்குற ஆள் இல்ல, நான் வந்து ஜோசியம் பாக்குறவன் கிடையாது. ஆனால் உலகம் முழுவதும் மக்கள் பார்ப்பாங்க, அவர்களுக்கு ராசி பார்ப்பாங்க. விஜய் வந்ததுக்கு பிறகுதான் தண்ணீர் வரலாங்கிற உணர்ச்சி டெல்டா பகுதி மக்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸ்டாலின் இருந்தபோது இந்த பிரச்சனை ஏன் வரல? அவர் இருந்தபோது உள்ள மழை கொட்டி தீர்த்துச்சு, தேவையான அளவுக்கு தண்ணி வந்துச்சு. சரிங்களா? இன்னைக்கு இந்த மழையை வைத்துக் கொண்டு மழை வரும், தண்ணி வந்துடும், நாம போயிட்டு அங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம், எம்ஜிஆர் மாதிரி நான் போன உடனே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கலாங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்குது. அவங்களே அதை கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணிட்டு தான் அதை வந்து நிறுத்திருப்பாங்கன்னு நாம நினைக்கிறேன். அதாவது டி.கே. சிவகுமாரும் அந்த கால்குலேஷனை பாப்பாரு இல்லையா? ஏங்க, நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு நான் ஊருகாவான்னு நினைப்பாரு இல்லையா? என்ன, நான் செட் ப்ராப்பர்ட்டியா, நீ ரீல்ஸ் போடுறதுக்கு நான் செட் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு அவர் நினைப்பாரு இல்லையா? அவர் அதைத்தான் அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இதையும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தண்ணி வந்ததுன்னா நல்லதுங்க, மழை பெஞ்சு ராசி இருந்துச்சு. நமக்கு ராசி கிடையாது, நமக்கு இப்போ கிடையாது, பார்க்க மாட்டோம். ஆனா மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் மட்டும் இல்ல, விஜய் பார்ப்பாரு. ஒரு பக்கம் பெரியாருக்கு, அண்ணாவுக்கு பெரியாருக்கு தலையில மாலையை போடுவாரு, இன்னொரு பக்கம் பண்டிட்ட போய் அடுத்த நிமிஷம் போய் கயிறு கட்டுவாரு, நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டாரு. தலைமைச் செயலகத்துல 10வது மாடிக்கு ரூம் மாத்தணுங்கிறது முதற்கொண்டு செய்வாரு, வாஸ்துமா செய்வாரு. திருப்பதியில இப்ப வந்து வேளாண்மை பட்ஜெட்டை வந்து சாமி கும்பிட்டது வந்து பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்கு. சு வெங்கடேசனே கண்டிச்சிருக்காரு, சிபிஎம் கடுமையா கண்டிச்சிருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீ எப்படி தனிப்பட்ட ஒரு கோயில கொண்டு வச்சிருக்க முடியும் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, இந்த இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும்போது, அதாவது நீங்க இப்படி ஒரு ஜோசியரை நம்பி அரசாங்கத்தையே ஜோசியர் கையில கொடுத்துட்டு நடத்தும் போது மக்கள் அதை நம்பி கொண்டவர்கள் ராசி பார்ப்பாங்க. அப்படி பாக்குறவங்க நீ ராசி கட்டவன்னு சொல்லுவாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மழை வரல, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நெருக்கடி. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தண்ணி வருதுங்கிறது 2வது. 10ஆம் தேதி வர வேண்டிய தண்ணி அப்புறம் ஜூன் 10 வர வேண்டியது ஜூலை 10 தாண்டியாச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சாச்சு, ஆகஸ்ட் மாசம் வந்தாச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களா தண்ணி இல்ல. குறுவை சாகுபடி முடிஞ்சிச்சு. இனிமே தண்ணி வர்றதுங்கிறது வந்து குறுகிய அளவுக்கு தான் உதவும், பெரிய லாபம் கிடையாது. இருக்கும்போது இது ஒரு விஜய்க்கு செட்பேக் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, உங்க கருத்துக்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருது. இந்த விவாதத்தை அறக்காலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாட்டேங்குது. நன்றி.